இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. மீனவர் கொலையை கண்டித்து தங்கச்சி மடத்தில் கடந்த 7 தினங்களாக நடந்த போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி நடுக்கடலில் இலங்கை கடற்படையின் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையான இளம் மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் கடந்த 7 நாட்களாக போராட்டம் நடந்து வந்தது. பெருமளவில் பெண்களும் பங்கேற்று வந்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கடலோர மாவட்டங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் ஆயிரக்கணக்கானோர் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குண்டு பாஞ்சு மதித்தது உண்மை. நாங்க கேட்கறது நாங்க சூழல சுட்டது யாரு? 8 பேர் 10 பேர் போன மத்தியில சுட்டது யாரு? எங்க மக்களுக்கு ஏன் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை? ஏன் எங்க மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க விடவில்லை? மத்திய அரசு உறுதி அளிச்சிருக்கு, அது சரியான, அவர் கைது செய்வோம். எங்க மீனவ மக்களை சுட்டது யாரு? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? மீனவர் மட்டுமல்ல, ஒரு இந்தியன். நான் அதை இன்னும் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு இந்தியன், ஒரு இந்தியரே ஒரு ஸ்ரீலங்கா படை வீரர் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு இந்திய அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். இனி ஒரு மீனவன் அல்ல, ஒரு இந்தியனை கூட ஒரு அந்நிய நாட்டு படை வீரர்கள் சுட்டுக் கொள்ளக்கூடாது. சாலை மறியலாக நீடித்த போராட்டம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையால் கைவிடப்பட்டது. பிரிட்ஜோ கொலைக்கு காரணமான இலங்கை கடற்படை மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 4 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நல்லவாடு பகுதியில் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தை மேற்கொண்டனர். இதற்கிடையே பிரிட்ஜோவின் உடல் அவரது உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. அங்கிருந்து தங்கச்சி மடம் போராட்ட களத்திற்கு உடல் கொண்டு வரப்பட்டது. அங்கு பிரிட்ஜோ உடலுக்கு ஏராளமானவர்கள் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து பிரிட்ஜோவின் உடல் அந்தோனியார்புரம் கல்லறைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து கடந்த 7 நாட்களாக போராட்டம் நடைபெற்றது. தற்போது உடலை வாங்கி அடக்கம் செய்த பின்பு தற்காலிகமாக இந்த போராட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் முன்னிலையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஏற்படும் முன்னேற்றங்களை பொறுத்து அடுத்த கட்ட போராட்டங்களோ அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.